சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் விஜய் தலைமையில் நடைபெற்ற IAS IPSகள் மாநாடு நிறைவு. சிறப்பாக செயலாற்றிய மாவட்ட ஆட்சியர்களுக்கும் காவல்துறை அதிகாரிகளுக்கும் விருது மற்றும் சான்றிதழ்கள் வழங்கி கௌரவிப்பு. வனத்துறை அதிகாரிகளுடன் முதலமைச்சர் விஜய் முக்கிய ஆலோசனை. சுற்றுச்சூழல், வனத்துறை நிர்வாகம் உள்ளிட்ட விஷயங்கள் குறித்து கேட்டறிந்ததாக தகவல். தீயணைப்பு மற்றும் மீட்பு பிரிவு டிஜிபியாக ஜி வெங்கடராமனை நியமித்து உள்துறை செயலாளர் உத்தரவு. தீயணைப்புத்துறை டிஜிபியாக இருந்த சீமா அகர்வால் ஓய்வு பெற்றதை அடுத்து வெங்கடராமன் நியமனம். சென்னையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் பி சண்முகம் மற்றும் இந்திய கம்யூனிஸ்ட் செயலாளர் வீரபாண்டியனுடன் அமைச்சர்களின் ஆனந்த் ஆதவ் அர்ஜுனா சந்திப்பு. காங்கிரஸ் மாநில தலைவர் மாணிக்கம் தாக்கூரையும் சந்தித்து தாவேகா தோழமை கட்சிகள் கூட்டத்தில் பங்கேற்க நேரில் அழைப்பு. நாளை நடைபெறும் தாவேகா கூட்டணி கட்சிகள் கூட்டத்தில் விசிக பங்கேற்கும் என அக்கட்சி தலைவர் திருமாவளவன் அறிவிப்பு. 5 ஆண்டுகள் ஆட்சியை நிறைவு செய்ய தாவேகா அரசுக்கு விசிக துணை நிற்கும் என பேட்டி. SIR மூலம் வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்த்தல் மற்றும் நீக்குதல் திட்டத்துக்கு எதிர்ப்பு. திமுக உள்ளிட்ட 23 எதிர்க்கட்சிகள் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சூரியகாந்துக்கு கடிதம். செங்கல்பட்டில் பத்திரிகையாளருக்கும் வைகோவுக்கும் இடையே கடும் வாக்குவாதம். மதிமுக நிர்வாகிகள் செய்தியாளர்களை தாக்க முயன்றதால் பரபரப்பு. தனது உண்மையான நிறத்தை வெளிப்படுத்திவிட்டார் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ. குதிரை பேரத்திற்கு விஜய் தூண்டினாரா என கூறிய வைகோ தற்போது அரசின் தவறுகளை திசை திருப்ப மாறி மாறி பேசுவதாக திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி விமர்சனம். சட்டமன்ற உறுப்பினர்கள் அடுத்தடுத்து ராஜினாமா செய்வதற்கு அதிமுக திமுக இணைந்து ஆட்சி அமைக்க முயற்சிப்பதுதான் காரணம். பாஜக ஆதரவுடன் ஆட்சி அமைக்க முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அமைச்சர் நிர்மல்குமார் குற்றச்சாட்டு. அரசியல் அலங்கோலங்கள், ஜனநாயக கேலிக்கூத்துகள் தமிழ்நாட்டில் தொடரும் என அதிமுக முன்னாள் அமைச்சர் RB உதயகுமார் வீடியோ வெளியீடு. தமிழகத்தில் 12 சட்டமன்ற தொகுதிகளுக்கு மொத்தமாக இடைத்தேர்தல் நடத்துவதற்கு முதலமைச்சர் விஜய் திட்டமிட்டுள்ளதாகவும் பேச்சு. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி மீண்டும் போர்க்கொடி. தன்னுடன் வந்த அனைவருக்கும் உடனடியாக மாவட்ட செயலாளர் பதவி வழங்க வேண்டும் என நிபந்தனை. அதிமுகவிலிருந்து கண்ணீருடன் விலகுவதாக முன்னாள் அமைச்சர் MR விஜயபாஸ்கர் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு. எடப்பாடி பழனிசாமியின் சந்தர்ப்பவாத அரசியலுக்கு நான் பலியாக தயாராகவில்லை என அறிக்கை. ஐந்து மாவட்ட அதிமுக நிர்வாகிகளுடன் ஜூலை 3, 4ஆம் தேதிகளில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை. செங்கல்பட்டு, வேலூர், திருவண்ணாமலை, அரியலூர், பெரம்பலூர் மாவட்ட நிர்வாகிகள் பங்கேற்பார்கள் என தகவல். தமிழகத்தில் +2 படிக்கும் பெண்ணின் உயிருக்கு கூட பாதுகாப்பு இல்லாத மோசமான சூழல் நிலவுவதாக திமுக குற்றச்சாட்டு. சோஃபா மாடல் அரசின் முதலமைச்சர் தனது கட்டுப்பாட்டில் உள்ள சட்டம் ஒழுங்கின் மீது இனியாவது கவனம் செலுத்துவாரா என்றும் சரமாரி கேள்வி. ₹100 கோடி இழப்பீடு கேட்டு அண்ணாமலைக்கு எதிராக தொடர்ந்த வழக்கை வாபஸ் பெற்றார் திமுக MP TR பாலு. DMK ஃபைல்ஸ் என்ற பெயரில் தனக்கு எதிராக அவதூறு பரப்பியதாக கூறி சென்னை சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் தொடர்ந்த வழக்கு